இப்போ திராவிட நாகரிகத்தை சார்ந்தது சிந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உடனே அவனால் தாங்க முடியல. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அங்கே கீழே சரஸ்வதின்னு ஒரு நதி ஓடுது பூமிக்குள்ள, அந்த நதி சார்ந்து தான் அந்த நாகரிகம் உருவாயிருக்கு. நீங்கள் சிந்து நதி சார்ந்து கிடையாது. அது ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் என்கிறதுக்கு மூலம் சரஸ்வதி தான் அப்படின்னு ஒரு புராணத்தை விடுறான். அதுக்கு எந்த விதமான தர்க்கமும் கிடையாது. தொல்லியல் ஆய்வுத்துறையில பல கோடி ரூபாய வட இந்திய தொல்லாய்வுக்கு ஒதுக்குறவன் இங்க தென்னிந்திய ஆய்வுக்கு எந்த பணமும் கொடுக்கறது இல்லை. ஒரு 600-700 கோடியை சமஸ்கிருத மொழியினுடைய வளர்ச்சின்னு கொடுக்குறான். நம்முடைய தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 கோடி 30 கோடின்னு கொடுக்குறான். இஸ்லாமியர்கள் இந்து கோயிலை உடைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடைச்சிட்டு போடுமே, ஒரு காலத்திலையும் எவன் ஆதிக்கத்துக்கு வர்றான்னா உடைக்கத்தான் செய்வான். ஏன் இந்து அரசர்கள் உடைக்கலையா? எங்களுது தான் எல்லாம்னு சொல்ற ஒரு பாசிச வெறி, இந்துத்துவ வெறி நடக்குது. திருப்பரங்குன்றத்தில் அதான் நடக்குது. பக்கத்தில் இருக்க மசூதியை வெட்டி தூக்கி கீழே கொண்டாந்து உடைக்கணுங்கிறான். பாபர் மசூதியை உடைச்சது மாதிரி திருப்பரங்குன்றம் மசூதியை உடைக்கிறதுக்கு கரசேவை செய்வாங்க போல தெரியும். இந்த வெறிக்குள்ளுக்கு இருந்து தான் இந்த பொய்யான வரலாறுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடக்கான். எங்க ராமன் நடந்து போனான், எங்க சீதை உட்கார்ந்து குளிச்சால், அனுமன் மலையை எப்படி தூக்கிட்டு போனான், இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தினுடைய பொய்யான கட்டமைப்புகளை உண்மை என்று சொல்லி அகழ்வாராய்ச்சி பண்றான். அறிவு சார்ந்த உரையாடலும் இல்லாத தர்க்கமற்ற ஒரு உரையாடலை நிகழ்த்தி அதுவே இந்தியாவினுடைய வாழ்முறை, அப்படித்தான் வாழணும்னு சொல்ற ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப கேவலமானது, வெட்கப்பட வேண்டியதான். செங்கனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக அரசின் சார்பாக இரும்பின் தொன்மை குறித்து ஒரு பெரும் நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த காலகட்டங்களில் இரும்பின் பயன்பாடு தமிழகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதற்குரிய சில பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இது குறித்த ஒரு உரையாடலை நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள்ட்ட தான் ஒரு உரையாடல் நடத்த போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் தமிழக அரசின் சார்பாக இரும்பின் தொன்மை அப்படின்ற ஒரு கதிரியக்க கணக்கீடுன்னு சொல்லி ஒரு வெளியீடு விட்டாங்க. ஒரு மிகப்பெரும் விழாவாக நடத்தினாங்க. அதாவது சுமார் 3500 ஆண்டுகள், வரலாற்றுக்கு முந்தைய 3500 ஆண்டுகளில் தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு அப்படின்றது இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்கோம். உலகத்திலேயே மிக பழமையான இரும்பை இங்கே தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இருக்கு. அப்போ இதன் மூலமாக இந்தியாவின் வரலாற்றையே மாற்றி எழுதும் ஒரு போக்கு உருவாகி இருக்கு, அதற்கான ஒரு கருதுகோள் இப்போ உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது? இப்போ என்னன்னா, இந்த இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதில் அடிப்படையில் 2 பண்பாட்டு பிரிவு இருக்குது. ஒரு பண்பாட்டு தளம் அப்படிங்கிறது இப்போ தொல்பழம் காலம் தொடங்கி அப்புறம் அதில் வளர்ச்சி அடைந்து அவர்களை ஒரு காலத்தில் திராவிடர்கள் என்று சொல்கிறது மாதிரி பின்னடி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தேசிய இனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் சுமார் 1000-1500 ஆண்டுகளுக்குள்ள வேறொரு தேசிய இனம் இங்கே குடியேறி ஒரு குழு குடியேறி அதுக்குள்ளே இருந்து உருவாகி வந்த ஒரு தேசிய இன கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த 2 குழுவும் வாழ்கிற பூமியாக இது இருந்தது என்பது வரலாற்றில் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இருந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வரை அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்ததில்லை. ஆனால் இந்த 1500 வருஷத்திலிருந்து இந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய அந்த குழுவினருக்கும் இந்த தொடர்ச்சியாக நாம் சொல்லுகிற இந்த தமிழை மூலமொழியாக கொண்டிருக்கிற திராவிட இனம் என்று சொல்லக்கூடிய இந்த குழுவினருக்குமான பண்பாட்டு முரண்பாடுகள் வந்துவிட்டது. அது ஏன் என்னங்கிறத நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த பின்புலத்தில் இந்த திராவிட இனக்குழு என்று சொல்லுகிற இந்த குழுவினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா அதில் தொல்பழங்காலம் ஒரு 30,000 ஆண்டுகளுக்குள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சார்ந்த இடங்களில் எல்லாம் இந்த தொல்பழம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான தரவு கிடச்சிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 1863 வாக்கில் ஒரு ராபர்ட் ஃபூட்னு சொல்லி ஒரு 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 மனிதர் ஆராய்ச்சி பண்ணி இங்கே பழைய காலத்து மனிதர்கள் பயன்படுத்தின கற்கருவிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். அந்த கற்கருவிகளினுடைய காலம் என்னவான்னா ஒரு 15 லட்சம் வருஷத்துலேருந்து ஆரம்பித்து பின்னாடி 1000 வருஷம் வரை. அப்போது இந்த பகுதிங்கிறது ரொம்ப பழைய மனிதர்கள் வாழ்ந்த பகுதிங்கிறதுக்கு அது ஒரு சான்று. அப்புறம் ரெண்டாவது 1924 இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 1500லேருந்து 3500ன்னு சொல்கிறாங்க, வரலாற்றுக்கு முன். அப்போ அதில் ஒரு பெரிய நகர நாகரிக வளர்ச்சி இருக்கிறதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் சித்திர வடிவத்திலான எழுத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை படிக்க முடியல இன்றைக்கி வரை. ஆனால் அங்கே இருந்த பொருள்கள், அங்கே இருந்த வாழ்முறை, வேறு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அது ஒரு திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்களுடையதாக இருக்கலாங்கிறது பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. அதை மறுக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சிறிய பகுதி மறுக்கிறாங்க. அப்போது ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரிகம் இருந்திருக்கு இந்த தொல்பழங்காலத்தில் இருந்து. தொல்பழங்காலத்தில் இன்னொரு புதிய கண்டுபிடிப்பு என்னென்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே ஆப்பிரிக்க நிலப்பகுதியிலிருந்து தான் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த சிந்து சமவெளின்னு நாம் சொல்கிற இந்த நிலப்பகுதி, அங்கேருந்து ஈரான், ஈராக் இந்த பகுதிக்கு இந்த ஆப்பிரிக்காவில் இருந்தால் மக்கள் வாழ்ந்து செட்டில் ஆகியிருக்காங்கன்றது. அதை எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இனக்குழுக்களுடைய மரபணுவும் இந்த சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய மரபணுவும் நம்ம மதுரையில் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய மரபணுவும் ஒரு தொடர்புடையதாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த தமிழ் நிலப்பகுதி அதோடு தொடர்புடைய சிந்து சமவெளி பகுதி அப்படின்னு இன்னொரு தரவு. இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்குற பொழுது இந்த கனிமங்கள் கண்டுபிடிக்கிறது, அதை மனிதர்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த வரலாற்றில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இன்றைக்கி இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இரும்பு வரலாற்றுக்கு முந்தைய காலம் 3350 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அந்த கரிம வேதியியல் ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒப்பிடுறாங்க. இப்போ இந்தியாவிலேயே வேறு எந்த பகுதியிலையும் கிடைச்ச இரும்புகள் எல்லாமே ஒரு 1800க்கு மேலே இல்லை. சிந்து சமவெளியில் கூட லோத்தலில் கிடைச்சிருக்கு. ஆமாம், இந்த 1800 வேறு நிறைய இடங்களில் இரும்பு கிடச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம் 1800 வருஷத்தோடு சரி. ஆனால் இங்கே அதாவது தமிழ்நாட்டில் சிவகலை, ஆதிச்சநல்லூர், அப்புறம் தருமபுரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை, இந்த 3 இடங்களில் கிடைச்ச இந்த இரும்பு துகள் அதனுடைய ஆய்வு வச்சு கண்டுபிடிக்கிற பொழுது அதுதான் இந்த 3000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பழமை. அப்புறம் இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய பழமை என்னன்னு சொன்னால், ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஒரு 700 வருஷத்துலேயே இந்த மக்கள் பயன்படுத்தின இந்த பேச்சு இருக்குல்ல, அதை பதிவு பண்ணுற ஒரு எழுத்து வடிவத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அந்த காலத்தில் அதுக்கு பேர் தமிழின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அது தமிழ் பிராமின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. இந்தியா முழுக்க கண்டுபிடிச்ச எழுத்துக்கு பிராமின்னு பேர் கொடுத்தாங்க. அதனால் இந்த எழுத்துக்கும் பிராமின்னு பேர் கொடுத்தாங்க. அப்போ இந்தியா முழுக்க கண்டுபிடிச்ச பிராமிக்கும் தமிழில் இந்த வகையில் கண்டுபிடிச்ச பிராமிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ் தொடர்புடைய பிராமி தான் ரொம்ப பழசு, கண்டுபிடிக்கப்பட்ட வேறு பிராமி எழுத்துக்களோடு அசோகன் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி, வட இந்திய பிராமின்னு சொல்கிறது. அந்த பிராமியும் நம்ம ஊரில் 7ஆம் நூற்றாண்டில் வரலாற்றுக்கு முந்தைய 7ஆம் நூற்றாண்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பிராமியும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இதுதான் பழசுங்கிறாங்க. ஏன்னா அசோகன் காலம் வரலாற்றுக்கு முந்தையது ஒரு 500 தான், 450 500. புத்தர் 600, புத்தருக்கு தொடர்ந்து இப்போ இது 700ன்னு கிடைக்கும். அப்போது இந்த எழுத்து வடிவம் கூட
இந்த தமிழ் அல்லது தமிழுடைய மூதாதை வடிவத்தில் உருவாகி வந்தவங்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு பழமையும் கிடைக்கும். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்ததை பார்த்திங்கன்னா, ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஒரு 450-500 வருஷத்துலேருந்து நமக்கு நல்ல வளர்ச்சி அடைந்த வாய்மொழி மரபில் உள்ள செவ்விலக்கியம் சொல்கிற புழக்கத்தில் எல்லாரும் சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்களே, அது கிடைக்குது. அது வந்திருக்கு. அது மாதிரி தொல்காப்பியங்கிற ஒரு இலக்கணம் உருவாகி வந்திருக்கு. இப்போது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு சான்று அதில் கிடைச்ச அந்த கோடரிகள், கற்கோடரிகள் அப்படியான விஷயம். அது மாதிரி எழுத்தியல் மரபு சார்ந்து உருவான ஒன்று. அது மாதிரி வளமையான நாகரிகம் உடையது அப்படிங்கிறது ஒன்று. ரொம்ப பழைய மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இந்த மரபணு கூட்டம் உள்ளது அப்படிங்கிறது ஒன்று. இப்படி இந்த தென்னிந்தியா இன்றைக்கு இருக்கிற நிலப்பகுதியினுடைய முன் வரலாறுகளை தேடுறப்போ இவ்வளோ பழமைகள் இருக்குது. இப்போ இப்படி ஒரு பழமைகள் இருக்கிறதுனால நாம் இப்போ ரொம்ப பெரிய ஆள், நாம் நம்மளை விட்டா வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த வரட்டு பெருமை முக்கியம் இல்லை, அது தேவையும் இல்லை. அது இந்த மாதிரியான பின்புலத்தில் இருந்ததுனால தான் நம்ம தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடின்னு அடிச்சு விட்டாங்க. இது ஒரு பக்கம், இது எப்படி வச்சுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 1000-1500 வருஷத்தில் ஈரான், ஈராக் அந்த மாதிரியான ஐரோப்பிய அந்த கைஃபர் கணவாய் வழியாக ஒரு கூட்டம் இங்கே மைக்ரேட் ஆனாங்க. எப்படி ஆப்பிரிக்காவிலேருந்து சிந்து சமவெளிக்கு குடிபெயர்ந்தார்களோ அது மாதிரி இந்த மேற்கு ஐரோப்பிய பகுதி அல்லது தென்மேற்கு ஆசிய பகுதி சொல்கிற இடத்துலிருந்து ஒரு கால்நடைகளை வளர்க்குற ஒருத்தருங்க வந்தாங்க. அவங்க இன்றைக்கு மேமலை பகுதியை சார்ந்து இந்த கங்கை பிரம்மபுத்திரா நதி பாயிற பகுதிகளில் அவங்க செட்டில் ஆனாங்க. அப்படி செட்டிலாகி வந்தவங்க பின்னாடி உருவான அந்த பகுதியில் உருவான 2 மொழி, ஒன்று பாலி மொழி, இன்னொன்று பிராகிருத மொழி. இந்த பாலி பிராகிருத மொழியை தான் அசோகன் காலத்துல எல்லாம் பயன்படுத்தினாங்க. புத்தரும் அந்த மொழியை தான் பயன்படுத்தினார், பாலி மொழி அதில் தான் வந்தார். இப்போ ஆதிமொழி சமஸ்கிருதம் இல்லைங்களா? இல்லை, அது 2 தனி மொழி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 500-600 வருஷத்தில் இந்த 2 மொழியையும் சேர்த்து அதனுடைய இணைப்பாக ஒரு மொழியை கண்டுபிடிச்சாங்க. அது பேர் தான் சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதங்கிற மொழிக்கு மூலங்கிறது பாலி பிராகிருதம் தான். ஆனால் நம்ம ஒரு தமிழ் மொழிக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இது இயற்கையிலேயே இயல்பாகவே உருவாகி வளர்ந்து வந்த மொழி அப்படிங்கிறது தெரியுது. இப்படி இந்த மொழியை உருவாக்கிட்டாங்க அவங்க. அந்த மொழி சார்ந்து உருவாகிற வரலாறுங்கிறது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது வாய்மொழி மரபுலேயே பண்ணுறாங்க. அது பின்னாடி வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஒரு 200-300 வர்ற பொழுது வளர்ச்சி அடையுது. அந்த மொழியை இந்த குப்தர்கள், கனிஷ்கர்கள் இப்படின்னு சொல்கிறவங்கள் எல்லாமே தங்களுடைய ஆட்சி மொழியாக அவங்களே எடுத்துட்டாங்க. அந்த சாதவாகனர்கள் இப்படின்னு சொல்கிற அந்த பீரியடில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மொழிக்கு பெரிய மரியாதை கொடுத்துட்டான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த மொழியை பேசி அதோடு இருந்த பார்ப்பனர்கள் அந்த அரசர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இறங்குறாங்க. அரசர்களுக்கு அறிவுரை சொல்கிறது மாதிரி, அவங்களுடைய கூடவே இருக்கிறது மாதிரி, அவங்களுக்கு இந்த வேதங்கள் சொல்லி கொடுக்கறது, இப்படி உருவாகிறாங்க. இப்படி உருவாகி வளர்ந்து வர்ற வரலாறு ஒரு பக்கம், இப்படி நமக்கு இருக்கிற நான் சொன்ன பழைய வரலாறு ஒரு பக்கம். இது 2 எங்கே கலக்குதுன்னு சொன்னால், வரலாற்றுக்கு பிந்தைய காலம் ஒரு 200லேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா, அந்த மொழியில் இருக்கிற விஷயங்கள், குறிப்பாக அந்த மொழியில் என்னென்ன முக்கியமான விஷயம்னு சொல்லுங்கள். அதில் அந்த மொழியினுடைய விஷயத்தை 2ஆக பார்க்கணும். ஒன்று அதில் நல்ல இலக்கண நூல்கள் இருக்குது, காப்பியங்கள் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் ரொம்ப வளமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது 2வது நூற்றாண்டுலேருந்து இந்த ஆரியப்பட்டான்னு சொல்கிற, அதுக்கு பிறகு காளிதாசன் சொல்கிற, இப்படி பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. பாணினின்னு ஒரு இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம தொல்காப்பியம் மாதிரியே அதுவும் சிறப்பானது தான். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க மரபு என்னன்னா, வேத மரபுன்னு சொல்லுவாங்க. வேதம்ங்கிற சொல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னா, கடவுளுக்கு ரிஷிகள் பேசுகிறது,
இந்த கடவுளையும் ரிஷியும் 2 பேரும் பேசி பேசி இந்த உலக நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்கிறது மாதிரியான ஒரு கட்டமைப்பு. அதுதான் வேதங்கள். அது ரிக் வேதம், ரிக் சாமய சூர அதர்வண வேதம்னு சொல்லி அதை எழுதி வச்சுட்டாங்க. இந்த வேதம் இதில் பேசுகிற விஷயங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு காவியங்கள்னு எழுதுனானுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதம், ராமாயணம். இந்த காவியங்கள் இதில் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கொண்டு ஒரு பெரிய நீதி, மனு சாஸ்திரம், பகவத்கீதை அப்படின்னு கட்டி வச்சுட்டாங்க. இதில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியமோ இதுவோ வந்து அகம், புறம், காதல், வாழ்க்கை, மனுஷன், இயற்கை, அதோட சரி. ஆனால் அவங்களோட எடுத்திங்கன்னா கடவுள், ரிஷி, இந்த எல்லாம் வச்சு கட்டப்பட்ட புராணம், அந்த புராணிய கதை, அது சார்ந்தே தான் அவங்களுடைய பண்பாட்டை அவங்க கட்டமைச்சிட்டான். அது வரலாற்றில் கிபி ஒரு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம பூமியில் தென்பகுதியில் இந்த கலப்பிரர் காலம் தாண்டி பல்லவர் காலம் வர்றப்போ அது அவங்களுடைய அதிகாரத்துக்கு வர்றது மாதிரி ஆகிப்போச்சு. சமஸ்கிருத மொழி வந்து கடவுள் பேசுகிற மொழின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறத மனுஸ்கிருதி, பகவத்கீதை இதையெல்லாம் தான் நம்ம பின்பற்றணும்னு வேறு சொல்லிட்டாங்க. இப்போ இது என்ன ஆச்சுன்னா வரலாற்றில் ஒரு 700-800 வாக்கில் வரலாற்றுக்கு பிந்தைய காலம் கிப்பின்னு சொல்லுவாங்களே, அப்போது சங்கராச்சாரிங்கிற ஒரு கூட்டம், ஒரு பிராமண கூட்டம் காஷ்மீர் பகுதியிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகி புது வகையான ஒரு மத மரபு, அது பிராமண மதம். அந்த பிராமண மதம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூலம் வந்து வேதங்கள், அதனுடைய நடைமுறைன்னு சொன்னால் மனு தர்மம், சனாதனம், இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள ராஜாக்களோடு சேர்ந்து அதை உள்ளுக்கு வச்சுட்டாங்க. ராஜாக்கள் அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பல்லவர் காலத்து ராஜாக்கள் கொஞ்சம் பேர், பிற்கால சோழர்கள் எல்லாருமே மனு தர்மம் தான் சட்டன்னு சொல்லிட்டான். சமஸ்கிருதத்துக்குன்னு 100கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்துட்டாங்க. ஆனால் சோழராட்சி தமிழர்களின் அது வந்து ஒரு விவர விஷயம் தெரியாத பல்லுடைய ஒரு உளறல். அது ஏன்னு சொன்னால் அவங்க மிக பிரமாண்டமான கோயிலை கட்டினாங்க, கட்டிடக்கலை. ஒரு மிக பிரமாண்டமான படையை வச்சு கொண்டு தென்கிழக்காசிய நாடுகள் பூரா போய் கொள்ளையடிச்சு வந்தாங்க. அப்போ அதை வந்து பேரரசாக தங்களை உருவாக்கி கொண்டுட்டாங்க. எவன் இப்படி கொடுமையான அதிகாரம் பண்ணி பேரரசாக வர்ற காலத்தை பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவன் தான் பொற்காலம்னு சொல்கிற இந்த ஒரு தவறான புரிதலில் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழிக்கோ தமிழ் பண்பாட்டிற்கோ தமிழர்களுடைய வாழ்முறைக்கோ மிகப்பெரிய கேடு செஞ்சவங்களில் இந்த சோழர்கள், பிற்கால சோழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தான் உண்டு. அது இந்த பார்ப்பனிய கருத்தாக்கங்கள், இப்போ சமஸ்கிருதம் அதை வச்சு அதனால தான் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே பார்ப்பனர்களை உட்கார வச்சுட்டாங்க. கருவறைக்குள்ளே தமிழ் மொழியை போகக்கூடாதுன்னு சொல்லி சமஸ்கிருத மொழியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாம் உருவாகி வளர்ந்து வர்ற இந்த 2 வரலாறு இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். இப்போ இதை 2ஐயும் வச்சு தான் இந்திய வரலாறை படிக்கணும். ஆனால் இது காலம் வரை இந்த நாம் சொல்கிற இந்த 19ஆம் நூற்றாண்டில் இங்கே இருந்த மொழிகளெல்லாம் சேர்த்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது கால்டுவெல் இவங்கெல்லாம் உருவாக்கின ஒரு மரபு. அந்த பக்கம் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் அதையெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் தெளிவாக 2 மொழி குடும்பம், 2 வகையான பண்பாடு, 2 வடிவம் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் வழங்கிட்டாங்க. இப்படி வழங்கின உடனே அவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்த ஆரிய சமஸ்கிருத கோஷ்டி வெள்ளைக்காரன் உங்களை பிரித்தாள்றான், உங்களை வந்து தேவையில்லாமல் திராவிடர்கள் தமிழ் அப்படியெல்லாம் சொல்கிறான், அது அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் நீங்களெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஆமாம், அதில் ரொம்ப நம்ம பேராசிரியர் கைலாசபதி கூட அப்படி தான் எழுதியிருக்கிறார். அது பாவம், அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அந்த என்னது இந்திய தேசியம், இந்தியாங்கிறது ஒரே மண் ஒரே மாதிரி இப்படிங்கிற நினப்பில் அப்படி சொல்லிவிட்டாங்க. இப்போ அவர் உயிரோடு இருந்திருந்தான்னா நிச்சயமாக அந்த கருத்தை அவர் மாற்றிப்பார். அப்படி உருவாகிற இந்த வரலாற்றுக்குள்ளேருந்து தான் நம்ம வரலாற்றை தெற்கிலிருந்து எழுதணும் அப்படிங்கிற அந்த குரல் வருது. அங்கேருந்து எழுதினீங்கன்னா இந்தியாவினுடைய வரலாறுங்கிறது மாறிப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பின்புலத்தில் தான் இந்த தமிழக தொல்லியல் துறை,
தமிழக அரசு அதை சார்ந்து செய்கிற இந்த செயலையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இது இது இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது என்ன அவ்வளோ முக்கியமாக நமக்கு அந்த கேள்வி தான் கேட்கலாம். இதெல்லாம் போய் இந்த வரலாறு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இது சம்பந்தமாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன பொருள் இருக்குது, இன்றைய தேவை என்ன, இன்றைய நிலைமையில் இன்றைய தேவை என்னங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அது நியாயமான கேள்வி. அது என்னென்னா, இப்போ இந்தியாங்கிற நாடு பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட சிறைப்படுத்தப்பட்ட நாடுங்கிறது எல்லாரும் இயல்பாக சொல்கிறது. எல்லா தேசிய இனங்களுக்கான உரிமை இல்லை. வடகிழக்கு இந்திய பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் ஒரு சிறை கூடத்தில் அடித்து தான் வச்சுருக்கானுங்க. அவங்களுக்குன்னு ஒரு இயல்பான வாழ்முறையே இல்லை. அது குறிப்பாக இந்த பாஜக ஆட்சி வந்தப்போ அந்த கொடுமை பல மடங்கு கூடுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரித்தானிய காலத்தில் கிறித்துவ செல்வாக்கு கூட ஆகி அவங்க மொழி அதெல்லாம் கூட அந்த அவங்களுடைய எழுத்து முறையை கூட இந்த ஆங்கில எழுத்து முறையில் இருக்கிற அந்த எழுத்து முறையை பின்பற்றி தான் அவங்க மொழியெல்லாம் எழுதுகிறாங்க. நிறைய அவங்களுக்கு கிறித்துவ இதனால இந்த இந்துத்துவா பாஜக அந்த வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நம்ம மக்களை எல்லாம் படாத கொடுமைப்படுத்துகிறான். அது ஒரு கூட்டம் இருக்குது. இப்போது தென் மாநிலங்கள் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய பண்பாடு வாழ்முறை விஷயம் அப்படின்னு வேறையாக இருக்குது. ஒரு குஜராத் வேறையாக இருக்குது, உத்தரப்பிரதேசம் இப்படி இருக்கிற இந்த பகுதிகளுக்குள்ள இன்றைய பாஜக அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் பண்பாடு சார்ந்த விஷயத்தையும் அதையும் ஆதிக்கம் பண்ணி அதுவாக மாற்றிப்படலாம் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அதான் அவன் ஆசை. அதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பண்பாட்டு நடவடிக்கையின் மூலமாக அடிமைப்படுத்தி பொருளாதார ரீதியான வசதியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நடக்கிறான். இப்போ இதே போராட்டம் தான் இப்போ இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடக்கிற போராட்டம். தமிழர்கள்கிட்ட எக்கச்சக்கமான கடல் வளம், நில வளம் எல்லாம் இருக்குது, காடு வளம் தான். சிங்களவர்கள்ட்ட அந்த வளங்கள் குறையும். ஆனால் அவங்க பெரும்பான்மையான மக்கள். அவன் 75%, 25%. நான் 75% இருக்கேன், நான் தான் பெரிய ஆள்னு அடிக்கிறாங்க. அந்த ரெண்டு தேசிய இனத்துக்குள்ளான அந்த உரிமைகளை சமமாக பகிர்றது இல்லை. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை வட இந்திய பின்புலத்தில் சமஸ்கிருத பார்ப்பனிய பின்புலத்தில் நம்ம சொன்ன அந்த வரலாறுடைய தொடர்ச்சி தான் அவங்க அது இல்லாத வேறு இந்த குறிப்பாக தென் தேசிய இனம் தமிழர்களை ஒடுக்கிறது அப்படிங்கிற வேலையை அவங்க எல்லா வடிவத்திலையும் கையாளுறாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது. அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக நம்ம ஊரில் வந்தது. அதுதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி இந்த திராவிட இயக்கத்துக்காரங்கள்லாம் கோஷம் போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் எந்த அளவுக்கு சரி தப்புன்னு நாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வரலாறு முக்கியம். இன்றைக்கி இருக்கிற சமகால பாஜகவை புரிந்து கொள்ள, இந்துத்துவத்தை புரிந்து கொள்ள, மத அரசியலை புரிந்து கொள்ள இந்த தொல்பழம் வரலாறு நமக்கு உதவும். அதுக்காக தான் நாம் அதை பேசுகிறோம். ஒரு பெருமை பேசுகிறதுக்காக நம்ம பேசலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு ஆய்வுகள் நடக்குது, இந்தியா முழுக்க நடக்குது. உதாரணத்துக்கு சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடிக்கணும், சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க போறோம்னு பல்லாயிரம் கோடி அதற்காக செலவிட்டு நிதி ஒதுக்கி இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. மகாபாரத போர் நடந்த இடத்தை நாங்கள் ஆய்வு செய்கிறோம், அதற்கு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு நிதி ஒதுக்கி இது போன்ற புராண காலங்களில் அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு. இது என்னன்னா, அதாவது பிரச்சனை என்னன்னா, நான் இதுவரை சொந்த இந்த 2 வகையான பண்பாடு, 2 வகையான மரபு இந்த முறை இருக்கு இல்லையா, இதுல இந்த வெள்ளக்காரங்க வந்த பிறகு இந்த தொல்லியல் ஆய்வுத்துறைன்னு ஒன்று உருவாக்கினாங்க 1860 வாக்கில். அப்போ அவங்க இருக்கிற காலம் வரை நேர்மையாக ஆராய்ச்சி பண்ணி அங்கங்கே எது இருக்கு எடுத்து சொன்னாங்க. அவனுக்கு பயாஸ் கிடையாதுல்ல, அவனுக்கு என் மொழி என்னுடையதுன்னு கிடையாது. அப்படி தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தையும் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இவங்களுக்கு என்னன்னா, அப்படியான ஒரு பழைய நாகரிகம் அப்படிங்கிறது இல்லை. அவங்க மொழி ஒரு தேசிய இனம் பேசுகிற மொழி இல்லை, உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அவங்களுக்குன்னு ஒரு நாடு நிலம் இதில் தான் அவன் பிறந்து வளர்ந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அவனை அவன் ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, புதிதாக உருவான ஆதிக்க பண்பாடான பார்ப்பனிய பண்பாட்டினுடைய ஒரு வடிவம். அவங்க மிக குறுகிய
ஒரு ரொம்ப 3% இருக்கிற அவன் வந்து தன்னுடைய பண்பாட்டு ஆதிக்கத்தை அரசர்கள் வழியாக கடந்த 1500-2000 வருஷமாக அவன் நடைமுறைப்படுத்திட்டு வர்றான். இந்த பண்பாட்டு வரலாறுன்னு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போது இதில் என்ன ஆகுன்னா, இப்போது திராவிட நாகரிகத்தை சார்ந்தது சிந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஆராய்ச்சி பண்ணுறவங்க உடனே அவனால் தாங்க முடியல. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அங்கே கீழே வந்து சரஸ்வதின்னு ஒரு நதி ஓடுது பூமிக்குள்ளே, அந்த நதி சார்ந்து தான் அந்த நாகரிகம் உருவாகிருக்கு. நீங்கள் சிந்து நதி சார்ந்து கிடையாது. அது ஹரப்பா மொஹஞ்சதரோ நாகரிகம்ங்கிறதுக்கு மூலம் வந்து சரஸ்வதி தான் அப்படின்னு ஒரு புராணத்தை விட்றான் ஒத்து. அதுக்கு எந்த விதமான தர்க்கமும் கிடையாது. எங்கேயோ புராணத்தில் எங்கேயாச்சும் எவனாச்சும் சொல்லியிருப்பான், அவ்வளோதான். அதனால் அவங்க என்னென்னா புராணங்களை மகாபாரதத்தில் ராமாயணத்தில் வேறு அந்த புராண சமஸ்கிருதத்தில் சொல்கிறத எல்லாத்தையும் உண்மைன்னு பேசிட்டு கிடக்கான். இது ரொம்ப கேவலமானது. ஒரு இலக்கியம் எழுதுனவன் அதுக்கான கற்பனை வளத்தோட ஒரு கதையை படைச்சி அதுக்கான விஷயங்களை வச்சு எழுதுவான். வேணால் அதில் பேசுகிற நிலப்பகுதி உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த இப்போ நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டாக்க சிற்றரசர்கள் அவங்கள வச்சு பேசுகிறாங்க. அப்போ அது யதார்த்தமாக இருக்கும். இவனுங்களாம் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த உஜ்ஜயினி அந்த மாதிரியான பகுதி, இந்த பகுதியெல்லாம் எங்கள் மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு. குருட்சேத்திர போர் இங்கே தான் நடந்துச்சு, இங்கே தான் வந்து சரி. அப்படி நடத்துறதுல எவ்வளோ புராணத்தன்மைகள் இருக்குது, எவ்வளோ பொய்கள் இருக்குது, எவ்வளவோ பேர் செத்தான் என்னமோ பண்ணான். ஏதாச்சும் அதில் வர்ற ஒரு கதையை கூட நீங்கள் நம்ப முடியாது. அப்படியும் வந்து நம்ம இலக்கியத்திலாம் கிடையாது. நம்ம சங்க இலக்கியத்திலாம் நீங்கள் நம்பாத இந்த விஷயமே சுத்தமாக கிடையாது. அப்போது அந்த புராணத்தை வச்சு கொண்டே அவங்க கதை ஓட்டுறாங்க. ராமன் எங்கே பிறந்தான் அப்படின்னு சொல்லி அதை இங்கே தான் அவன் பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் அவன் இருந்தான், அதனால் பாபர் மசூதியை உடைச்சிட்டு ராமனுக்கு அங்கே கோயில் கட்டு. இந்த மாதிரி எங்கெங்கே எல்லாம் மசூதி இருக்கோ அங்கே எல்லாம் வந்து அங்கெல்லாம் இந்து கோயில் இருந்தது. இந்து கோயில் இருக்கலாமே. எவ்வளவோ இஸ்லாமியர்கள் வந்து இந்து கோயிலை உடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடைச்சிட்டு போடுமே. ஒவ்வொரு காலத்துலேயும் எவன் ஆதிக்கத்துக்கு வர்றான்னா அவன் உடைக்கத்தான் செய்வான். ஏன் இந்து அரசர்கள் உடைக்கலையா என்ன? பின்னாடி வந்து குப்தர்கள் காலத்தில் கனிஷ்கள் சாதவாகனம் இந்த மாதிரி இந்துக்களாக வர்றவன் முஸ்லீம் உடைக்கிறான், ஒன்றா உடைக்கிறான். இது வந்து வரலாற்றில் நடக்கிறது. ஆனால் அதை இப்போ மாற்றிட்டு எங்களுது தான் எல்லான்னு சொல்கிற ஒரு பாசிச வெறி, இந்துத்துவ வெறி நடக்குது. திருப்பரங்குன்றத்தில் அதுதான் நடக்குது. பக்கத்தில் இருக்க மசூதியை வெட்டி தூக்கி கீழே கொண்டாந்து உடைக்கணுங்கிறான். அநேகமாக என்னது சொல்கிறது, இது பாபர் மசூதியை உடைச்சது மாதிரி திருப்பரங்குன்றம் மசூதியை உடைக்கிறதுக்கு கரசேவை செய்வாங்க போல தெரியுது. இந்த வெறிக்குள்ளுக்கு இருந்து தான் இந்த பொய்யான வரலாறுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடக்கான். அதனால் நமக்கு வந்து ஒரு வரலாற்று பெருமை பழமை அப்படிங்கிறதுக்காக நம்ம தொல்பழம் வரலாற்றை இன்றைக்கி முன்வைக்கிறதோ கட்டமைக்கிறதோ நமக்கு தேவையில்லை. அது இயல்பு, ஒரு உண்மை. ஆனால் இவங்க பொய்யான ஒரு வரலாற்றை கொண்டு வந்து அதில் ஒரு ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலமாக தொடர்ச்சியாக இருந்த இந்த பண்பாட்டை அழிக்க முயற்சி பண்ணுறான் இல்லையா? அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கி நாம் இந்த வரலாறுலாம் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. அதை வந்து திராவிட இயக்கத்துக்காரங்களோ வேறு எல்லோருமே பேசுகிறப்போ அவங்க அவங்களுடைய உணர்ச்சி நிலையிலேருந்து பேசுவாங்க. நம்ம அப்படி வந்து உணர்ச்சி நிலையிலெல்லாம் இருந்து அதை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உண்மையிலேயே இந்த தொல்பொருள் ஆய்வில் வேறு விஷயங்களில் சொல்கிறது உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் ஏன் அதை வந்து இந்த இந்திய அரசு வந்து மறுக்குது? இந்திய அரசு இப்போது தொல்லியல் ஆய்வுத்துறையில் பல கோடி ரூபாயை வட இந்திய தொல்லாய்வுக்கு ஒதுக்குறவன் இங்கே தென்னிந்திய ஆய்வுக்கு எந்த பணமும் கொடுக்கறதில்ல. 2 அப்புறம் ஒரு 600-700 கோடியை வந்து சமஸ்கிருத மொழியினுடைய வளர்ச்சின்னு கொடுக்குறான். நம்முடைய தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 40 கோடி 30 கோடின்னு கொடுக்குறான். இவன் சொல்கிறான் மேடை பூரா எங்கும் தமிழும் சமஸ்கிருதமும் சமமான மொழி, தமிழ் பழமையான மொழி, உலகத்திலேயே மிக பழமையான மொழி வந்து சமஸ்கிருதம் தான். இப்போ அதில் அவங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க, அகத்தியர் தான் அந்த மொழியை உருவாக்கினார் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் கருத்தரங்கம் நடத்துகிறான்.
இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு படையெடுப்பு வந்து பல வடிவங்களில் நடக்குது. இதுக்கு எதிரான போராகத்தான் நாம் இந்த தொல்பழம் வரலாறு, இரும்பு காலத்தை பற்றி, சிந்து சமவெளி பற்றி, இந்த பாறை ஓவியங்கள் இருப்பது பற்றி, தொல்பழங்கால கற்காலம் பற்றி, நம்முடைய தொல் எழுத்து மரபு பற்றி, நம்முடைய சங்க இலக்கியம், தொல்காப்பியம் இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நீங்கள் ஒரு பண்பாட்டு கூரை சொல்றீங்களா? இது அதாவது நீங்கள் சொல்ல வர்றது குறிப்பாக இது ஒரு தத்துவார்த்த போர் அப்படி வந்து இருக்கு. அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. குறிப்பாக இன்றைய ஆளும் பாஜக RSSக்கு ஒரு இந்துத்துவம், இந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்கு. அந்த அடிப்படையில் தொல்லியல் துறை சார்பாக பல்வேறு துறைகளில் வேலை செய்வது போல தொல்லியல் துறை சார்பாக வரலாற்றை திருத்தி எழுதும் போக்கு, மாற்றி எழுதும் போக்கிற்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் இது வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக கட்டியமைக்கும் ஒரு பணியை செய்யும்போது ஏற்கனவே நிலவுகின்ற சில உண்மை வரலாறுகளை அகழ்ந்தெடுத்து கண்டுபிடிப்பதற்கு, உதாரணமாக கீழடியாக இருக்கட்டும், இப்போ சிவகலையில் நடைபெற்ற ஆய்வுகளாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் பெரிய பண உதவி வந்து தொல்லியல் துறை சார்பாக எதுவும் வந்து பண்ணலை. பணத்தை ஒதுக்குன்னு நம்ம வந்து இங்கேருந்து மக்கள் கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமையா இருக்கு. பெரிய சோகம்னா, நடுவண் அரசு சார்ந்த தொல்லியல் துறை தமிழ்நாட்டு பகுதிகளில் நிறைய தொல்லியல் ஆய்வுகளை பண்ணுறாங்க. இப்போ ஆதிச்சநல்லூரை பண்ணானுங்க, கீழடியை பண்ணானுங்க. அதில் கண்டுபிடிச்ச பொருள்களை குறித்த ஒரு அறிக்கையை வெளியிடுவதில்லை. இப்போ தமிழக அரசு வந்து ஒரு வழக்கு தொடுத்து அதையெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? ஆராய்ச்சிக்கு ஏன் அப்படி இல்லைங்கன்னா, அவங்களுக்கான வரலாற்று பெருமை அவங்க கருதுகிற விஷயங்களுக்கும் இதில் சொல்கிற கிடைக்கிற விஷயங்களுக்குமான தன்மைகள் வேறாக இருக்குது. அதில் இதுக்கு வந்து பழமை இருக்குது, அவங்களுக்கு அந்த பழமை இல்லை. அதனால தான் இந்த ஆதிக்கத்தை பண்ணுறாங்க. மத ரீதியாகவோ சமய ரீதியாகவோ எந்த விதமான இதுவும் கிடைக்கல அப்படின்றது ஒரு முக்கியமான, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கீழடி அகழ்வாயுலேயோ ஆதிச்சநல்லூர்லேயோ கண்டெடுத்த ஆயிரக்கணக்கான பொருள்களில் எந்த ஒரு சின்ன பொருள் கூட இந்த மத கருத்துக்கள், சமய கருத்துக்கள், கடவுள் கருத்துக்கள் பற்றிய ரெஃபரன்ஸ் இல்லை, சுத்தமாக கிடையாது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, இந்த தமிழ் மரபு, தமிழர்கள் இப்படி வந்தவங்களுக்கு இயற்கையோடு இணைந்த இயற்கை மரபு சார்ந்து தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இவங்க மாதிரி ஒரு கடவுளை உருவாக்குறது, ரிஷியை உருவாக்குறது, அவங்க பேசுகிறதா சொல்கிறது, அதை கலிகாலம்னு சொல்கிறது, பாவங்கிறது, புண்ணியங்கிறது, இப்படி எவ்வளோதெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ அவ்வளோதையும் ஏமாத்திருக்கிறாங்க. இதை வந்து வரலாற்றுக்கு முந்தைய 400-500லேயே புத்தர் எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. நீ எல்லாம் திருட்டு பயணி சொல்கிறதெல்லாம்னு சொல்லி. அப்போயே வந்து மனிதர்களை முதன்மைப்படுத்திய ஒரு இயக்கம் நடந்திருக்கு, பௌத்தம், சமணம். இவனுங்க மனிதர்களை மனுஷனாகவே நினைக்காம கடவுள் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த கருத்து நிலையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் பேசி திரிகிறாங்க. அது வந்து அவங்களுடைய இவ்வளவு வளர்ச்சியடைந்த அறிவியல் வளர்ச்சி காலத்தில் ஒரு மூட நம்பிக்கையை, எந்த அடிப்படை தர்க்கமும் இல்லாததை, ஒரு வாழ்முறை அப்படி தான் வாழணும்னு சொல்கிற ஒரு என்ன சொல்கிறது, வரலாற்றை ரொம்ப பின்னாடி தூக்கிட்டு போகிறான். வளர்ச்சி அடைந்து வர்ற விஷயங்களை எதையுமே அவன் பார்க்க மாட்டேங்கிறான், எல்லாத்துலேயும் பாகுபாடு காட்டுறான். இப்போ சாதாரண அரசியலில் வெள்ளம் அடித்தது, ஏதோ ஒரு பேரிடர் வந்தது, அதுக்கு பணம் கொடுக்குறான்னா அதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி அகழ்வாய்வு செய்கிறது, கொள்றதுன்னா கோடியாக வடநாட்டில் எங்கே வந்து ராமன் நடந்து போனான், எங்கே சீதை வந்து உட்கார்ந்து குளித்தாள், இது மாதிரி அனுமன் வந்து மலையை எப்படி தூக்கிட்டு போனான், இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தினுடைய பொய்யான கட்டமைப்புகளை உண்மை என்று சொல்லி அகழ்வாராய்ச்சி பண்ணுறான். இதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். என்ன பண்ணுறது? அவமானம்தான். எந்த அறிவு சார்ந்த உரையாடலும் இல்லாத மிக கேவலமான ஒரு தர்க்கமற்ற ஒரு உரையாடலை நிகழ்த்தி, அதுவே இந்தியாவினுடைய வாழ்முறை, அப்படி தான் வாழணும்னு சொல்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறது ரொம்ப கேவலமானது, வெட்கப்பட வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? நன்றி. இவ்வளோ நேரம் இரும்பின் தொன்மை குறித்தும் அகழ்வாராய்ச்சியில் நடக்கக்கூடிய அரசியல் ரீதியான கணக்கீடுகள் குறித்தும், அது எப்படி இந்தியாவில் பல்வேறுபட்ட மக்களை பாதிக்குது அப்படிங்கிற குறித்தும் பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.